தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்தோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கள் இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக கள் இறக்குவதற்கு தடையை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், கள் உடல்நலத்திற்கு நலம் பயக்கும், அதற்கான தடை என்பது எதற்கு, வேறு எங்கும் இந்த தடை இல்லையே, தமிழகத்தில் மட்டும் இந்த தடை தொடர்வதற்கான காரணம் என்ன என்ற வாதங்களை முன்வைத்து பல ஆண்டுகளாக களத்தில் தொடர்ச்சியாக அவர் போராடி வருவதை நாம் பார்க்கிறோம். அதனூடாக சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியோட தலைவர் திரு சீமான் அவர்கள் தடையை மீறி கள் இறக்கி அதன் பயன்கள் மற்றும் எதற்கான இந்த தடை என்பதை அவரும் வலியுறுத்தியுள்ளார். இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த விவகாரம் மீது நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் தொடர்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த சூழலில் தான் நாம் நல்லசாமி அவர்களோடு நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். நம்ம தலைப்பில் குறிப்பிட்டது போல நீண்ட நெடுங்காலமாக இதை 20 ஆண்டுகளா? ஆமாம், 20 ஆண்டுகளாக தொடர்ந்து களத்தில் தொடர்ச்சியாக போராடி வரீங்க. நிறைய அதாவது சவால்கள்லாம் கூட வைக்கிறீங்க அரசாங்கத்தை நோக்கி, தனிநபர்கள் நோக்கி. அந்த சவால்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. தொடர்ச்சியாக இதற்கான தடை என்பது நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் இந்த தடையை மீறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதை இறக்கி அதன் பயன்களை தெளிவுபடுத்துகிறார். மட்டுமல்லாது எதற்காக இந்த தடை என்ற கடுமையான வாதங்களையும் முன்வைத்துள்ளார். நிறைய காரணக்காரங்களை இது அலசுறோம். அதன் மீது இதை அவர் குலத்தொழிலுக்கு மீண்டும் இட்டு செல்கிறார். எதற்காக கள் இறக்க வேண்டும், இதில் கலப்படம் பண்ணுவாங்க, உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு கள் இறக்குவதற்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வருவதை நம்ம பார்க்குறோம். அரசாங்கம் தரப்பில் எதுவும் பெருசாக பேசினதா நமக்கு தெரியல, எந்த பதிலும் சொல்லவில்லை. வழக்கம் போல அவர்கள் மௌனம் காப்பதையும் நாம் உணர்கிறோம். எப்படி பார்க்கலாம் இந்த விவகாரம், எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. கள் உணவு, அது போதைப் பொருளோ மதுவோ அல்ல. சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெருனே எமக்கியுமண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணுமண்ணே. அதிகமான் இறந்துடுறாரு. கல்லை நடுகலுக்கு படையலாக வச்சு அவையார் வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பரம்பு மலைக்கு தலைவன் பாரி பரம்பு மலைக்கு வரும் விருந்தினர்களுக்கும் இரவலர்களுக்கும் புரவலர்களுக்கும் கல்லை வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குண்டுகளையெல்லாம் ஒட்டிக்கிட்டு போகுமா. அப்படியெல்லாம் புறநானூற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக உணவாக ஏற்றுக்கொண்டார்கள். இடைக்காலத்தில், குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் வருவாயை முன்னிறுத்தி அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்பதற்காக இதை ஆப்காரி சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் கள் ஒரு தீண்டத்தகாத பொருளாக சித்தரிக்கப்பட்டது. இதுதான் நடைமுறை. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனே இதை வலியுறுத்தி சொல்றீங்க, அதான் நாங்கள் சொல்கிறோம், உணவுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனால் இது ரெண்டுலையுமே நிறைய எதிர் விமர்சனங்கள், கருத்துக்கள் முன்வைக்கப்படுதையா? அவங்களுக்கு புரிதல் இல்லை. கள் பற்றிய புரிதலும் இல்லை, போதைப்பொருள் பற்றிய புரிதலும் இல்லை, உணவு பற்றிய புரிதலும் இல்லை. ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். இதுதான் கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பீகாரில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். பீகாரில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி கூடியிருக்கின்றது. இது பெருமிதமாக இருக்கின்றதா இல்லையா? அங்கும் கள்ளச்சாராய என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது, குற்றாவண காப்பகத்தின் புள்ளிவிவரம், அங்கும் கள்ள சாராய மரணங்கள் ஏற்பட்டன. அப்போது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது.
நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை இது ஊக்குவித்ததாக அமையும் என அரசு தரப்பு சொல்லியது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட போது அரசு விரைந்து ஓடிப்போய் தலா சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வள்ளல் போல் வாரி 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 வழங்கியது. அங்கே பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் அரசு மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தலைக்குனிவு. இந்த தலைக்குனிவு அகற்றப்பட வேண்டும். இதற்காகத்தான் வர்ற டிசம்பரில் திருச்சியில் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்பார். மற்ற தலைவர்களும் இதில் பங்கேற்பார்கள், உடன்பாடு உள்ளவர்கள். இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக, மாற்றியமைக்கும் சக்தியாக இந்த மாநாடு இருக்கும். அரசாங்கத்தோட கொள்கை முடிவுக்கு எதிராகவே இருக்கே. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு கூட ஒரு ஐயப்பாடு வரலாம், இது எப்படி கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா, வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யுமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு வரலாம். பலர் மறந்திருக்கக்கூடும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. வட மாநிலங்களில் 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அப்போது வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது. வெங்காய உச்சத்தில் இருந்தது. அந்த விலையேற்றம் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான அரசு அதுக்கு முன்னாடி ஆக வெங்காய விலையேற்றமே ஒரு வெற்றி தோல்வியை மாற்றி அமைக்கின்ற பொழுது கழுத்தடை ஏன் மாற்றி அமைக்கக்கூடாது? அது எங்களுடைய வாதம். எதுவும் நடக்கலாம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இதில் அரசியல் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்படியும் நீங்கள் சொல்கிற போதே நான் அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். அரசியல் இல்லாத கிடையாதுங்க. அதாவது இது சரியான தருணம்னு யோசிக்கிறீங்களா? நாட்டில் இந்த தருணத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் கொக்கொக்க கோம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. நாங்கள் 20 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம். பலதரப்பட்ட போராட்டங்கள் நடத்தினோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும், இப்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் இதே சென்னையில் அசுமேத யாகங்கள் நடத்தினோம். குதிரை ஒட்டம் ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் சாலை வரல தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவர்களுக்கு ரூ. 10 கோடி பரிசையும் கொடுக்கும்னு சொல்லி விட்டமல்ல. யாருமே வரலையே. சென்னை பிரகடனம்னு முடிச்சுமல்ல. எதுக்கு உங்களுக்கு கட்சி, எது கட்சியில் பொறுப்பு என்றெல்லாம் சொல்லி விடுத்துமல்ல. அப்போல்லாம் அந்த கட்சி தலைமை எந்த ஊருக்கு போயிருந்தாங்க? எத்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களை பொறுத்தளவில் இப்போது சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் இழுக்கிறாங்க. ஐயன் திருவள்ளுவர் சொன்னார். அதோட சொல்லுங்கள். இன்னொன்று நான் முன் வச்சுறேன். இப்போ நீங்கள் அந்த சவாலை அறிவிச்சிங்க, 10 கோடி சொன்னீங்க. இருப்பினும் கூட ஓரளவுக்கு ஒரு புரிதல் உள்ள நபர்கள் கூட இல்லை கல் இந்த விஸ்கி பிராண்டி மாதிரியான அந்த மதுவோட அளவு வேணால் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அது போதை தரக்கூடியது தான் அப்படின்னு தொடர்ந்து வாதம் வைக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்று. ரெண்டாவது, வள்ளுவரை மேற்கோள் காட்டுகிறார்கள். இது ரெண்டுத்துக்குமான விளக்கத்தை சொல்லுங்கள். இவங்களுக்கு அடிப்படை அறிவு கிடையாது, அறிவியல் பூர்வமாக இவங்க சிந்திக்கிறது கிடையாது. நீங்கள் உண்ணுகின்ற உணவு அனைத்திலும் ஆல்கஹால் இருக்குது, பருகின்ற பானம் எல்லாவற்றிலும் ஆல்கஹால் இருக்குது. ஆனால் விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. நீங்கள் மாவு ஆட்டுறாங்கல்ல, மாவு ஆட்டின உடனே இட்லி சுட முடியுமா? தோசை வார்க்க முடியுமா? முடியாது. அது புளிச்சு போகணும். புளிச்சு போனால் அதில் ஆல்கஹால் வந்துடும், போதைக்கு காரணமான ஆல்கஹால் வந்துடும். அதுக்கு பின்னாடி இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். அளவு வேறுபாடு இருக்குது. ஆனால் ஆல்கஹால் வந்தால் தான், ஆல்கஹால் இருந்தால் தான் இட்லி சுட முடியும், தோசை வார்க்க முடியும். அப்படின்னா அவங்க பார்வையில் இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் போன்றவைகளும் போதை பொருள் தான். நீங்கள் கறக்கக்கூடிய பால் ஆல்கஹால் இராது. அதே மோரா தயாராக மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். சுடுசோத்தில் ஆல்கஹால் இருக்காது. பழைய சோறாக மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். உங்களுக்கு தெரியும், பெரியவங்க சொல்லுவாங்க, டேய்
தயிர் ஊற்றி உண்ணுட்டு பழைய சோத்தில் தயிர் ஊற்றி உண்ணுட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாமாங்க. எப்படி கல் குடிச்சா ஒரு தோக்கை வருமோ அந்த மாதிரி தோக்கை வரும், விபத்துக்கு வழிவகுக்கு. ஆகவே அவர்களுடைய பார்வைக்கும் அவைகளும் போதைப்பொருள் தான். சரி, பழச்சாத்தில் இருக்குது, தேனில் இருக்குது, அது போதைப்பொருள் தான். கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு அப்படின்னா அது போதைப்பொருள் தானே, தேன் போதைப்பொருள் தானே. அப்படின்னா நீங்கள் அது மட்டுமல்ல, இன்னொரு உண்மை சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் நெல் பயிரிடுறோம். சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி உழவோட்டின உடனே அடுத்த நாளே நாற்றை பிடுங்கி நட்டால் அந்த நாற்று துளிர்க்காது. மேலேருந்து கருகிட்டு போய் கீழேருந்து பழைய விட துளுத்து வரும். இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். அதே சேத்தை ஒரு 10 நாள் 15 நாள் புளிக்கு போட்டு ஆற போட்டு வச்சோம்னா அது நொதிச்சு போய் ஆல்கால் வந்துடும். அந்த ஆல்கால் புளிச்ச சேத்தை உழவோட்டி நாற்றை பறித்து நட்ட நாற்று அப்படியே துளிர்க்கும். ஆகவே பயிருக்கும் ஆல்கால் தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஆல்கால் தேவை. இந்த புரிதல் இல்லாமல் தான் சில தலைவர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 பைசா லஞ்சம் இருக்காது, 1 சொட்டு ஆல்கால் இருக்காது. அப்படின்னா சாகர தவிர வேறு வழியே கிடையாது. இந்த புரிதல் இல்லை. அதுதான். அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, ஐயன் திருவள்ளுவர். நம்ம வள்ளுவரை கோடிட்டு காட்டுகிறார்கள். அது உலக பொதுமறை, அது ஒரு வாழ்வியல் தத்துவம். ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? கள்ளுண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு 10 குறட்பாக்களில். அதைத்தான் திருமாவளவன் மேற்கோள் காட்டுறாரு. அதைத்தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் படித்து காட்டுறாரு. அந்த திருக்குறள், அதுக்கு பொருள் எல்லாமே படித்து காட்டினார், வாசித்து காட்டினார். உண்மைதான், 10 குறட்பாக்களில் கள்ளுண்ணாமைன்னு எழுதியிருக்கார். அதே வள்ளுவர் ஒரு சில குறள்களில் கல் இனிதானதுன்னு சொல்லியிருக்கார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கியில் காமத்துக்குண்டு, உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது, உண்டார்கன் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று. இதுக்கு என்ன பெயர் சொல்கிறீங்க? ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கள்ளுண்ணாமைன்னு சொன்னார்ல, அதே வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்கிறாரு 10 குறட்பாக்களில். சரி, அப்படின்னா திருமாவளவன் இவங்கெல்லாம், வைகோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, கல்லுக்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், மருத்துவர் கிருஷ்ணசாமி போன்றவங்கெல்லாம் கல்லுக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்களே. வள்ளுவர் சொல்கிறாரு புலால் உண்ணாமைன்னு. அப்படின்னா நீங்கள் ஏன் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் கறி, பன்றிக்கறி எல்லாம் தின்றீங்க? ஏன் திங்கிறீங்க? வள்ளுவர் சொன்னான்னு விட வேண்டியதானே. இன்னொரு படி மேலே போங்க. மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க. வள்ளுவர் சொன்னார் கொல்லாமை புலால் உண்ணாமைன்னு. தடுத்து நிறுத்திட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று, சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல. ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது பரிந்துரைக்கக்கூடியது. இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி, நாட் மேண்டேட்டரி. நடைமுறைப்படுத்தி விட முடியாது. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் சொல்லுது. மது விலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஆர்டிக்கல் 47. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? திருமாவளவன் 3 முறை பாராளுமன்றம் போனவர் தானே. வைகோ தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குப்பை கொட்டினவர் தானே. அதே மாதிரி ரவிக்குமார் போனவர் தானே. இவங்களை பார்த்து கேட்குறோம், அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லியிருக்கு? The duties of the state. The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள், தலையாய கடமைகள் 3. முதல் கடமை சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா, சாராயமா? கல் தான். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. அதில் அந்த மதுக்களில் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. ஆக அதில் கல் வெற்றி பெறுகின்றது. 2வது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இது எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கை தரம் இருக்குது கல்லில்? 10 லட்சம் பனைத்தனை தொழிலாளர் குடும்பங்கள், 50 லட்சம் விவசாய குடும்பங்கள், 8 கோடி மக்களுக்கு ஒரு சத்தான இயற்கையான மின்பானம். இவ்வளவு பேருடைய வாழ்க்கை தரம் அதில் இருக்குது. அடுத்தது 3வது உடல்நலத்தை பேணுவது. உடலுக்கு எது நல்லது? கள்ளா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா,
சாராயமா? கள்ளு தான், நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, மருந்து கடையில் சில மருந்து போய் வாங்கினீங்கன்னா 40% 50% ஆல்கஹால் இருக்குது. உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் இந்த மது பிரியர்களுக்கு மது கிடைக்காம போச்சுன்னா மருந்து கடையில் இருக்கக்கூடிய அந்த காஃப் சிரப் இருக்குல்ல, அந்த இருமலுக்கு கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி 2-3 புட்டி அடிச்சிருவாங்க. இந்த மதுவில் எப்படி போதை வருமோ அதே மாதிரி வரும். ஆக மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, இது கள் ஒரு அருமருந்து. சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலப்பொருள் கள். அரசாங்கமே சித்த வைத்திய கல்லூரி நடத்துகிறாங்கல்ல, முக்கியமான மூலப்பொருள் கள். அடுத்தது இயற்கை விவசாயத்துக்கு பஞ்சகாவியா அமிர்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு முக்கிய மூலப்பொருள் கள். அடுத்து மக்கள் பிரதிநிதிகள் மெத்த படித்தவர்கள் கூட இந்த பதநீர் கல்லுக்கான வேறுபாடுகளை வேறு விதமாக சொல்கிறார்களே. ஆமாங்க. இப்போ பதநீரை பற்றி முதலமைச்சருக்கு தெரியல. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தென் மாவட்டத்துக்கு போகும்போது பதநீர் கொண்டு வந்து அந்த பட்டையில் கொடுத்தாங்க. இங்கெல்லாம் பட்டைன்னு சொல்லுவாங்க, கொங்கு மண்டலத்தில் கோட்டைன்னு சொல்லுவதை. அதில் ஊற்றி கொடுத்த உடனே அப்படி குடிச்சு போட்டு அவர் என்ன சொன்னார், இது என்ன பதநீர் இனிக்குது, சீனி போட்டிருக்கீங்களா? ஆக பதநீரை பற்றியே அவருக்கு புரிதல் இல்லை. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன புரிதல் இருக்கும்? அதாவது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது. அப்போது கலைஞர் வந்து கோயம்புத்தூரில் 2வது 3வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு ஒரே மாநாடு தான். உலகத்தமிழ் மாநாடு 8, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு ஒன்று தான். அது எதிர்ப்பு இருந்ததுனால உலகத்தமிழ் மாநாடு நடத்த முடியாதுன்னு சொல்லி பேரை மாற்றி நடத்தினாங்க. செம்மொழி மாநாடுன்னு பேர் வச்சு நடத்தினாங்க. அதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து சிவத்தம்பி வந்திருந்தார் இலங்கையிலேருந்து. அவர் எனக்கு நல்ல நண்பர். அவரை பார்க்குறதுக்கு 2-3 முறை போனேன். ஒரு முறை போய் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ முதலமைச்சர் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறை அவருடைய அறை. அப்போது கனிமொழி இந்த அம்மா வந்தாங்க. கனிமொழி வந்த உடனே ஏமாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏம்மா இவர் யார் தெரியுதா? தெரியலைங்கய்யா. என்னம்மா அது, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, எங்கே இருக்கிற? தமிழ் மண்ணினுடைய மென்பானத்தினுடைய விடுதலைக்காக போராடிட்டு இருக்காரு, நீ தெரியாதுங்கிற? தமிழ்நாட்டில் சிவத்தம்பி கனிமொழி கிட்ட சொல்றாரு, கேட்குறாங்க, உங்களை அறிமுகப்படுத்தி கேட்குறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்சியே நடக்குது. தமிழ் மண்ணினுடைய மென்பானத்துக்கு தடை வச்சுட்டு இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை ஓட்டு விற்கிறீங்களே, தமிழ்நாட்சியே நடக்குது. என்னை அழைக்கிறதுக்கு வந்தையல்ல, உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், கோப்பாட்டையும் சொல்லிட்டு போகிறேன், ஏதோ பார்த்து நல்லது பண்ணுங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அது அவங்களுக்கு புரிதல் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கல்லுக்கு விடுதலை கேட்டு ஒரு தரப்பு போராடிக்கிட்டு இருக்காங்கிறது கூட புரியல. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, எல்லாம் கல் உணவுன்னு சொல்கிறீங்கல்ல, 3 வேளை கல்லையே குடிக்க முடியுமா? இட்லி உணவு தான், நீங்கள் மறுக்க முடியுமா? இட்லி உணவு தானே, அதுக்காக 3 வேளை இட்லியை திங்க முடியுமா? காலையில் இட்லி, மதியம் இட்லி, இரவு இட்லி. திருப்பதி லட்டு அது புனிதமானதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம், அதே மாதிரி திருநெல்வேலி அல்வா. அதுக்காக காலையிலே மதியம் இரவு 3 வேளை தின்னு என்ன ஆயிரு? வயிற்றில் போயிரு, கீழே பிடுங்கிரு. அதனால் அவர் புரிதல் இல்லாமல் சொல்கிறாரு. அவரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்லுக்கு எதிரான நிலைப்பாடு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அதே கேரளாவில் ஆட்சி. ஒரு சிறிய விஷயங்க, நம்ம அரசியல் பேசுறதுக்கு முன்னால் அரசியல் தொடர்பு தான். இப்போ குறிப்பிட்ட கட்சிகள், மதுபான ஆலை அதிபர்கள் இதை எதிர்ப்பதற்கான காரணம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது இல்லாத அரசியல் கட்சி தலைவர்களும் இதை இவ்வளவு எதிர்க்கிறார்களே, ஏன்? அது வந்து தமிழ்நாடு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, கோபாலபுரம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் எதுக்குறாங்க. இது கேரளாவில் இவங்க ஆட்சி நடக்குது. அங்கே கல்லுக்கு ஆக்கம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த பினராயி விஜயன் வந்து கல்லுக்கு எவ்வளவு உற்பத்தியை கூட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நேர் மாறாக இருக்குது. ஆக கார்ல் மார்க்ஸ் வந்து கேரளாவுக்கு ஒரு கொள்கை, தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கைன்னு வகுத்து கொடுத்தாரா? ஆக இவங்களுக்கு வந்து புரிதலே இல்லை. அப்புறம் இவர் விமர்சனம் பண்ணுறாரு மருத்துவர் கிருஷ்ணசாமி. அவரை பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்தினுடைய தலைவர், அவருடைய மக டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி. அவர் வந்து இளைஞரணி தலைவர். அப்பா அரசர், மகன் இளவரசர். 2 பேர் அரசர் நினைப்பில் அவங்க சொல்கிறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்க, சீமான் ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு மாறுறாப்புல, ஒரு அருவாளை காட்டுறாப்புல, களை துடைக்கிறதுக்கு 500 அருவாளோட வருவேனுங்கிறார். இவர் என்ன கட்சி நடத்துகிறாரா, கசாப்பு கடை நடத்துகிறாரா? 500 அருவாளோட வர்றதுக்கு புரிதல் இல்லை. அவரு அதே மாதிரி தான் புரிதல் இல்லாமல் அவர் மகன் என்ன சொல்கிறாரு, சீமான் போன்றவர்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள் அப்படிங்கிறாரு. நாங்கள் கள்ளுக்கு அனுமதியே கேட்டோம், தடை நீக்குங்கிறோம். அது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. சீமான் கல் இறக்குனார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் இறக்குனார். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி ஒரு கால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் அந்த நிகழ்வில் யார் குற்றவாளி? அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குற்றவாளியா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா? தமிழ்நாடு அரசு தான் குற்றவாளி. நீதிமன்றம் போனால் இந்த வழக்கு நிற்காதா? நீதிமன்றம் போனால் இந்த வழக்கு நிற்காதா? நீதிமன்றத்துக்கே புரிதல் இல்லையே. உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். பாலிசி கொள்கை முடிவு என்று. இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு, நீதிமன்றம் தலையிடாது. நான் கேட்குறோம் நீதி அரசர்களை, மதுவிலக்கு தொடர்பாக அந்த தீர்ப்பை வழங்கினார்கள். கல் தொடர்பாக கல் தடை தொடர்பாக கொள்கை முடிவு, அதில் நாங்கள் தலையிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்கு. அந்த 4 வழக்குகளே ஒரே போட்டிங்க. எந்த ஆண்டு இந்த வழக்கு பதிவு? இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கு, 5 ஆண்டுக்கு மேலே இருக்கு. இந்த 4 வழக்குகளே கொள்கை முடிவுன்னு தீர்ப்பு. சரின்னு உச்சநீதிமன்றத்தை நாடணும், அங்கேயாவது நியாயம் கிடைக்கும்னு. அங்கே போனோன்னே இந்த உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அப்படியே இட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். நாங்கள் நீதி அரசர்களை பார்த்து கேட்குறோம், வாட் இஸ் பாலிசி மேட்டர்? வி வாண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் பாலிசி மேட்டர். கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்று துண்டு கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன், தட் இஸ் த பாலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். கன்சம்ஷன் வந்துட்டீங்க, ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவு? அந்த வாதம் ஏற்கப்படவில்லை. அந்த வாதம் ஏற்கப்படவில்லை. லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. அவங்க வைத்த வழக்கறிஞர் 1 மணி நேரத்துக்கு 10 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய வழக்கறிஞர். சாதாரண வழக்கறிஞரை வச்சா வெல்ல முடியுமா? அதுதான் அன்றைக்கே வள்ளுவர் பதிவு பண்ணிட்டாரு, அருளிலார் கபுலகம் இல்லை பொருளிலார் உலகம் இல்லாகி யாங்கு. இந்த வழக்கு அந்த உலகில் நடந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம், இந்த உலகில் நடக்குது. இந்த உலகில் என்ன வேணும்? ஆக வெற்றி பெற முடியல. ஐயா, இப்போ இங்கே ஆட்சியாளர்களுக்கும் அல்லது மெத்த படித்தவர்களுக்கும் அதிகார மையங்களுக்கும் இதற்கான புரிதல் இல்லவே இல்லை. புரிதல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? புரிதல்லாம் இருக்குது, ஆனால் வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது பலருக்கு புரிதல் இல்லை, சிலருக்கு புரிதல் இருக்குது, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு மது மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருவாய் வருது? ஆண்டுக்கு 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வரக்கூடிய வருவாய். இதே அளவுக்கு பின்கதவு வழியாக 50,000 கோடி வருது. அது அரசனுடைய கஜானாவுக்கு வர்றதில்லை, அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அந்த லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. அந்த லிக்கர் லாபி என்ன பண்ணிடுறாங்க? எடை போட்டு விடை கண்டு எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. கையேந்தி வாங்கின பணத்தை தேர்தல் செலவுக்கு ஒரு பகுதி வச்சுக்கிறாங்க, மறுபகுதியை எங்களுக்கு கொடுக்குறாங்க. வாக்காளர்களாகிய எங்களுக்கு, நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள். தேர்தல் வந்து என்ன கேட்குறோம்? என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கிட்டு தானே வாக்கை குத்துறோம். வாங்கலின்னா எங்களில் பல பேர் வாக்கு சாவடிக்க போகிறது இல்லையே. இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குச்சுன்னா லிக்கர் லாபிக்கு போகக்கூடிய பணம் குறையும். ஆகவே கட்சி தலைமை கைக்கு கிடைக்கக்கூடிய தொகை குறையும். ஆகவே எதுக்கு கள்ளுக்கு தடையை நீக்கணும்? இதுதான் நிலைமை. இந்தியாவில் வேறு எங்கு இந்த கள்ளுக்கு தடை இருக்கிறது? உலகத்தில் எங்கும் தடை கிடையாது, தமிழ்நாட்டில் உலகத்திலேயே எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. அதான் சொல்கிறோம்,
கலைஞர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி மாநாட்டின் போது எங்களை அழைச்சார். ஏன்னா முந்தைய நாள் ஒரு முடிவெடுத்தோம், வளாகத்துக்குள்ளே கல்லை விற்கிறோம், இது அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைங்கிற அடிப்படையில் விற்போம், என்ன பண்ணுவாங்களோ பார்த்துக்கலாம், எதிர்கொள்ளலாம்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டோம். பயந்து போய் எங்களை அழைச்சார். ஐயா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறாருங்க ஐயா. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார் அப்படின்னு சொல்கிறாருங்க ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு அந்த சொல்லு வரலாங்களா ஐயா? உலகத்தில் எங்கேயுமே கல்லுக்கு தடை கிடையாதுங்க ஐயா, தமிழ்நாட்டை தவிர, நீங்கள் நீக்கி அறிவிங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே யோசிச்சார். கல் முக்கியமானது, தேவையானது, அவசியமானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 தேர்தல் பரப்புரை கூட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்தது. அந்த கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்போம்னு அறிவித்தாங்க. அதுக்கு பின்னாடி என்னை பார்க்கணும்னு இருக்காங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. ஈரோட்டில் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குனாங்க. அப்புறம் என்ன பார்த்தாங்க. அம்மா, பொள்ளாச்சி பொதுக்கூட்டத்தில் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குவோம் சொல்லியிருக்கீங்கம்மா, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது, நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், முதலமைச்சராவீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்கு அந்த அம்மா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. போன அம்மாவை இறக்கும் வரை எங்களால் பார்க்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தரும் நேரில் பார்த்தா ஆஹா ஓஹோங்கிறாங்க, ஆனால் முதுகில் குத்துறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு புரியல. நாங்கள் நேருக்கு நேர் வர சொல்கிறோம், இப்படி முதுகில் குத்தாதீங்க. இப்போ 1000 பிரச்சனை இருக்குது, இதில் வந்து கல் இறக்குவதற்கான தடையை நீக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையா? இப்போ யார் வந்து கல் வேணும்னு கேட்குறாங்க, எதற்கு இந்த வாதம் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் முன்பு இருந்த நிலைமை வேறு, இன்று இருக்கக்கூடிய நிலைமை வேறு. எங்கள் ஊரில் 1962 தேநீர் கடை ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுதான் மொதல் தேநீர் கடை எங்கள் வருவாய் கிராமத்துலேயே. 62. அப்போது அஸ்காட்டி 5 பைசா, அஸ்காட்டின்னா சீனி சக்கரையில் போடக்கூடியது அஸ்காட்டி. சாதாட்டி 3 பைசா, கருப்பட்டியில் ஓடக்கூடியது சாதாட்டி 3 பைசா. இன்றைக்கி சீனி சக்கரை விலை என்ன? 1 கிலோ 45 ரூபா. அதே கருப்பட்டி விலை என்ன? 450 ரூபா. 10 மடங்கு எச்சு. அன்றைக்கி இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வேறு. அன்றைக்கி ஒரு கல்யாண காட்சிக்கு போனீங்கன்னா இலையில் அந்த சீனி சக்கரை உப்பு வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைப்பாங்க, கருப்பட்டி சீவி ஒரு குத்து வைப்பாங்க. இன்றைக்கி நிலைமை சீனி சக்கரை விலை 45, கருப்பட்டி விலை 450. மக்கள் இயற்கையை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு இடையூறாக இருக்குது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஈடுபட்டு அதை மீட்டு கொடுத்தார்களோ அதை போல இதையும் மீட்க முடியும். 1000 பிரச்சனை இருக்குதா? அப்படியான புரிதல் நோக்கி இளைஞர்களும் அரசியல்வாதி அல்லாத பொதுமக்கள் இந்த புரிதலோடு இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுக்கு தான் இந்த வாதம் முன்வைக்கப்படுது. குடிக்கிறவன் பிராந்தி விஸ்கி குடிச்சிட்டு போறான், எவன் கல்லு கேட்கறான், இப்போ அதுவா பிரச்சனைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்கள பல பேர்த்து நாம் சந்திக்கிறோம் இல்லைங்க, வெளிப்படையாக பேசுகிறாங்க. நாங்கள்லாம் கல் ஆதரவாளர் தான், தலைமை கட்டுப்பட்டுருக்குறோம், எங்களால் வாய் திறக்க முடியல, நீங்கள் திறந்து பேசுகிறீங்க, நாங்கள் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாங்களும் கல் ஆதரவாளர்கள் தான் மனம் திறந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை தான் இருக்குது பரவலாக. அதாவது ஏனென்றால் அதோட நன்மையை உணர்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தான் தடை கொண்டு வந்தாங்க 1187. எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர், உங்களுக்கு தெரியும். என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்போ அது தடைக்கு? 2005 தகவல் உரிமை சட்டம் வந்தது. அதே நாள் எழுதினோம், தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு கடை இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எழுதினோம். அரசு தரப்பில் பதில் கொடுத்துருக்காங்க. பனைகளில் இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள், நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து கல் இறக்கவும் பருகவும் தடை.
இதுதான் தடைக்குண்டான காரணம். இந்த காரணம் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கல் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன். ஏன் அப்போ அவர் தடையை கொண்டு வந்தார்? நான் ஏன் அது சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏன் பிறந்தேன்ல பதிவு பண்ணுறார். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவருடைய ஆலோசனைப்படி கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறார். எம்ஜிஆர் பதிவு பண்ணுறார். உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்தில் எம்ஜிஆர் எப்படி இருந்தார்னு. சில நேரங்களில் நினைவாற்றல் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள்லாம் அப்போ ஆளுமையோடு இருந்தாங்க. அவங்க செய்த சதியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. அதே ஆண்டு 1/57 தடை விதிக்கிறாரு. அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயிடுறார். எம்ஜிஆருக்கு தெரியாமல் யாரோ செஞ்ச சதி அப்படின்றத நாங்கள் யூகிக்கிறோம். எம்ஜிஆருக்கு தெரிந்திருந்தால் இந்த தடை வந்திருக்காது. அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் போன்றவர்களுக்கு இந்த கல் தடை மனம் பண்ணி கொடுக்குது. இப்போ ஒரு பக்கத்தில் நம்ம டாஸ்மாக், அதாவது டாஸ்மாக் மதுபானங்களால் அவ்வளவு விளைவுகள் ஏற்படுது, அவ்வளவு குடிநோயாளிகள் உருவாகி விட்டார்கள் அப்படின்னு ஒரு வாதம். அதே டாஸ்மாக் அருகில் இருக்கிற மாநிலங்கள் விற்கிறாங்க, அங்கே வந்து தரத்தோடு விற்கிறாங்க. குறைந்தபட்சம் இந்த விற்கக்கூடிய இந்த சாராயத்தையாவது தரமோடு கொடுங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதற்கு அரசு தரப்பில் போதை மறுவாழ்வு மையங்கள் நாங்கள் வச்சுருக்கோம், கல்லீரல் கணையத்தை காப்பாற்றுவதற்கு அதற்கான மருத்துவ சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்களே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முரண்களாக நம்ம பார்க்கணும். நீங்கள் கடைசியில் சொன்னீங்கல்ல மறுவாழ்வு மையம், அது எப்படி இருக்குதுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செருப்பில் அடிச்சுட்டு கருப்பட்டி கையில் கொடுக்குற கதைன்னு. செருப்பில் அடிக்கிறது கருப்பட்டி கையில் கொடுக்குறது அடுத்து அந்த மாதிரி இருக்குது. நீ எதுக்கு வந்து மதுக்கடைகளை தரமற்ற மதுக்கடைகளை தயாரித்து டாஸ்மாக் மூலமாக மக்களுக்கு விநியோகம் பண்ணுறீங்க? அப்புறம் மறுவாழ்வு மையம் எதுக்கு ஏற்படுத்துகிறீங்க? அதாவது மதுக்களுக்கு பேர் வெவ்வேறு பேர். அமைச்சரே மது விலக்குத்துறை அமைச்சர் தானே. மது ஆறா ஓடும்போது மது விலக்கு எதுக்கு? நகை முரண் அல்ல, முற்றிலும் முரணானது. அதாவதுங்க மதுக்களுக்கு பேர் வெவ்வேறு பேர் இருக்குது. பிராண்டி இருக்குது. ஏன் பிராண்டின்னு சொல்கிறாங்க? அதை மூலப்பொருளை வச்சு தான் பேர். அது வந்து திராட்சையிலும் தயாரிக்கக்கூடியது பிராண்டி. விஸ்கின்னு சொல்கிறாங்க, தானியத்தை மூலப்பொருளாக கொண்டு இருப்பது விஸ்கி. ரம்முன்னு சொல்கிறாங்க, அது கரும்பு சாத்த மூலப்பொருளாக கொண்டு இருப்பது ரம். ஓட்கா அதனுடைய மூலப்பொருள் உருளைக்கிழங்கு. இப்போ பென்னின்னு இருக்குது கோவாவில் ஒரு மது, அதுக்கு மூலப்பொருள் முந்திரி. இப்படி மூலப்பொருளை வச்சு தான் மதுக்களுக்கு பேர் வேறுபடுது. அதே மாதிரி இப்போது சீனாவில் பார்த்தீங்கன்னா மவுத்தாயின்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணினுடைய மது. அதுக்கு மூலப்பொருள் என்ன? அரிசி, நெல். இது மூலப்பொருளாக வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அப்படி மூலப்பொருளை பேரை வச்சு தான் மதுக்களுக்கு வெவ்வேறு பேரில் சந்தைப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் ஒரே மூலப்பொருள். சர்க்கரை ஆலைகளிலே இருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு மொலாசஸ், அதை மூலப்பொருளாக வச்சு அதிலிருந்து இத்தைல் ஆல்கஹால் தயாரித்து அதனுடைய நிறத்தை மாற்றி, பாட்டிலுடைய வடிவத்தை மாற்றி, ஆல்கஹாலுடைய அளவை மாற்றி, ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் மாற்றி வேறுபடுத்தி மாறுபடுத்தி இது பிராண்டி, இது விஸ்கி, இது ரம்முன்னு வெவ்வேறு பேர்களில் சந்தைப்படுத்துகிறீங்களே, இது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற விஷம் இல்லையா? அரசாங்கம் இப்படி செய்யலாமா? அட மதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, அட தரமாவது தொலைங்களேன். திராட்சை பிராண்டி பாட்டில் வாங்கினீங்கன்னா திராட்சை ஒரு கொத்து இருக்குது அந்த படத்தில். சத்தியமாக திராட்சைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படி ஏமாத்துறீங்களே, ஒரு அரசாங்கம் ஏமாற்றலாமா? ஒரு அரசாங்கம் ஏமாற்றலாமா? இப்படி அநியாயம் பண்ணலாமா? கொடுமையினுடைய உச்சகட்டம் இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? இது மக்கள் நல அரசா, மக்கள் விரோத அரசா? குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகுன்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும்னு வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி அநியாய ஆக்கிரமம் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்து காரி துப்பு. அண்டை மாநிலங்களில் இந்த மதுவும் இருக்குது, ஆனால் சாராயமும் இருக்குது, கல்லும் இருக்குது. இப்போ இங்கே மட்டும் இதை ஏன் இவ்வளவு தெளிவாக வந்து விற்கவே கூடாது அப்படின்னு இருக்காங்க? இதில் எல்லாம் கூட்டணி. நீங்கள் அரசியலில் வெவ்வேறு கட்சியாக இருக்கலாம், இடதுசாரியாக இருக்கலாம், வலதுசாரியாக இருக்கலாம், தேசிய கட்சியாக இருக்கலாம், மாநில கட்சியாக இருக்கலாம். ஆனால் இந்த பணம் பண்ணும்போது எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. நீ நானு ஒன்று, மக்கள் வாயில் மண்ணுன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க. இதில் எல்லா கட்சியும் ஒன்று.
நாங்கள் தான் 20 இல்ல, வருஷமா அண்டை சொல்றோமே. மாநிலங்களிலும் அரசியலுக்காக இந்த தகுடு தத்தங்கள்லாம் செய்தானே செய்றாங்க. செய்றாங்க. இங்க மட்டும் ஏன் இந்த சிக்கல் இருக்கு? ஆனால் இங்கே உச்சகட்டம், இங்கே விஞ்ஞான முறை. அங்கே எல்லாம் ஊழல் பண்ணுறாங்க, இங்கே விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுறாங்க. அது சர்க்காரிய கமிஷனே சொல்லிட்டாங்களே, தமிழ்நாட்டில் தான் ஊழல் வந்து விஞ்ஞான முறையில் செய்கிறாங்க, உலகத்தில் வேறு எங்கு இந்த மாதிரி விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுறது இல்லைன்னு. அதுதான் காரணம். இப்போ மது பிரியர்கள் அல்லது மது குடிப்பவர்களுக்காக தான் இதை பேசுறாங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆனா இதுல வந்து அதாவது ஒரு விவசாயிகளுக்கு பெரும் பயனை இது இது கொடுக்கும் அல்லவா? அதை உணர்றாங்களா? உணர்றதில்ல. அதாவது நாங்கள் அதை தான் பயிற்றுவிச்சுட்டு வர்றோம். இப்போது கல் இயக்கம் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த போது கல்லுன்னா மக்கள் முகம் சுளிப்பாங்க. எங்களை வந்து தீண்டத்தகாதவங்களாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க, எங்களை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில். இன்றைக்கி வந்து மக்கள் மாறிட்டாங்க. எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சசி பெருமாள் இருந்தார் இல்லைங்க, அவர் கூட ஆரம்பத்தில் வந்து எங்களை பார்த்த ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் எங்கள்கிட்ட வந்து பழகுனதுனால எங்கள் பேச்சை கேட்டு 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 கல் ஆதரவாளராக மாறினார். எங்களுடைய உண்ணாவிரத கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார். இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாது, வைகோவுக்கு தெரியாது. சசி பெருமாள் வந்து அங்கே வந்து டவரில் ஏறி கன்னியாகுமரியில் இறந்துட்டார். அவர் காந்தியவாதி. அவர் உடலை வந்து தூக்கிட்டு வந்து ஆட்டம் போட்டு ஊர்வலம் விட்டு அவருடைய சொந்த ஊர் இளம்பள்ளியில் அடக்கம் பண்ணாங்க. இறுதிச் சடங்கு இரங்கல் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எல்லா தலைவர்களும் மேடையில் இருந்தாங்க. திருமாவளவன், வைகோ, ஈவி.கே. இளங்கோவன், குமரியானந்தன், முத்தரசன், ராமகிருஷ்ணன் எல்லாம் இருந்தாங்க. ஒரு 6000 பேர் இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 5 பேர் போய் மலர் வளைய வைக்க போனோன்னு வைகோ முழங்க ஆரம்பிச்சிட்டார். கள்ள இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கல்லை பற்றி யாரும் வாய் தரக்கூடாதுன்னாரு. இதனடா துக்கமாக இருக்குது, இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான்னு இழுத்து பிடிச்சோம். ஐயா, காலை முன்னாடி வச்சுட்டீங்க, வெச்ச காலை பின்வாங்கக்கூடாது. பத்திரிகை ஊடக நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, நேரடி ஒளிபரப்பு வசதியோடு வந்திருக்காங்க, இங்கேயே வார்த்தை வச்சுக்கலாம், 10 கோடி ரூபா பரிசுன்னு இழுத்து பிடிச்ச உடனே பார்த்தாரு. நண்பருடைய மனது புண்படும்படி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன், எஸ்கேப். அவர் வந்து வங்கக்கடலில் வலுவளர்ந்து போயிட்டார். புரட்சி புயல். மதுவிலக்கு தொடர்பாக கோரிக்கை வைக்கக்கூடிய கட்சிகள், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ தோழமை கட்சியோ, இந்த எல்லா கட்சிகள் கூட கல்லு அப்படின்னா எல்லாம் கப்சுப் ஆயிடுறாங்களே, ஏன்? என்னன்னே தெரியல. கல்லுனா கப்சுப்னு ஆகிறதுக்கு காரணம் அதை லிக்கர் லாபிட்டு பணம் வாங்கிக்கிறாங்கல்ல, அது எங்களுடைய அறியாமல் தான், எங்களுடைய அறியாமல் தான். இன்னைக்கு அரசு எதில் நடந்துக்கிட்டு இருக்குது? தமிழ்நாடு அரசு மது விற்பனையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. 27% மொத்த வருவாய். நம்ம தள்ளாடுவோம், குடிக்கலன்னா அரசாங்கம் தள்ளாடிடும் அப்படின்னு மீம்ஸ் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சா இவன் தள்ளாடுவேன், குடிக்க போனால் அரசாங்கம் தள்ளாடு, ஆகவே தொழில் நடக்கணும். மது வருவாய் வந்து 27%. அதை வச்சு தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம். நிறைய மாற்றுகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் கூட நிறைய அறிக்கைகள் சொல்லிட்டு மாற்று கிடையாது, இருக்கு. அது ஒரு பக்கம். பல பொதுவாக அந்த மாதிரி கருத்து நடப்பதில்ல. நாங்கள் மட்டும், விவசாயிகள் மட்டும் இதில் விழிப்புணர்வோடு இருந்தால் வெளிச்சம் போட்டு காட்டலாம், தோலுரிச்சு காட்டலாம். விவசாயிகளிடமே இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை. இப்போ 50,000 கோடி வருவாய் வருதல்ல டாஸ்மாக் மது மூலமாக. இந்த டாஸ்மாக் மது தயாரிப்புக்கு உண்டான மூலப்பொருள் எது? மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்புலேருந்து கிடைக்குது. கரும்பு யார் பயிர் பண்ணுறா? விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்க. பயிர் பண்ண கரும்பு எங்கே கொடுக்குறாங்க? சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? கரும்பிலிருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எதுக்கு? சர்க்கரைக்கு மட்டும். உபப்பொருள் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ், பக்காஸ், சக்கை, பிரஸ்மட்டு, இந்த 3 உபப்பொருட்கள். இந்த உபப்பொருளுக்கு உண்டான தொகையை பணத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை. இவற்றிற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கணும், அப்போ தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சக்தி கூடும் அப்படின்னு சொல்லி இதை வைத்து தான் மதுபான ஆலையே நகர்கிறது. உணராமல் அதுதான். அப்புறம் விவசாயிகளுக்கு இதனுடைய பங்கை கொடுக்கணும்னு சொல்லி பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணுச்சு. எந்த ஆண்டு அது? அது நினைவில்லை. அதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கமிஷன் பரிந்துரை செய்தது 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். நான் சொல்கிறது வந்து 25 ஆண்டு 30 ஆண்டு இருக்கும். பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணுது. பர்காவா இறந்தே பல ஆண்டுகள் ஆச்சு. அதுக்கு பின்னாடி மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் காட்சியில் மாற்றம் இல்லை.
இப்போது தனி பட்ஜெட் எங்களுக்கு போடுறாங்கல்ல, எவ்வளோ போடுறாங்க? 36,000 கோடி விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டு. இந்த இலவச மின்சாரத்துக்கு எவ்வளவு? 6,500 கோடி. இது எல்லாராலும் பேசப்படுது. அட, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்களாப்பா, அவனுக்கு அனுபவிக்கிறானுங்கப்பா, அதனால் நாங்கள் வீட்டுக்கு, தொழிற்சாலைகளுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு கூடுதலாக மின் கட்டணம் செலுத்துகிறோமாப்பா, எங்கள் தலையில் வெடியுது, அவனுக்கு அனுபவிக்கிறானுங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்கல்ல. இதுக்கு எவ்வளவு? 6,500. ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக் மது மூலமாக அரசுக்கு 50,000 கோடி வருவாய் வருது. இதை வச்சு தான் நலத்திட்டங்கள் நடத்துகிறாங்க, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இது இல்லாமனா அரசாங்கம் தள்ளாடி போயிரு, தடுமாறி போயிரு. இது விவசாயிகள் போடக்கூடிய பிச்சை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வாய் திறந்துருப்பாங்களா? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, இவங்க வாயில் கொழுக்கட்டை இருக்குது, இல்லை கொட்டா இப்படி இருக்குதா? நாங்கள் விவசாயிகளாக நாங்கள் புரிதலோடு இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். எங்கிட்ட அறியாமல் இருக்குது. அந்த அறியாமல் அறுவடை பண்ணுறதுக்கு தான் தேர்தல் நேரத்தில் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறது. இன்றைக்கி பாருங்கள், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்துவது மட்டும்தான். எங்களுக்கு இலவசமோ, மானியமோ, சலுகையோ, கடனோ, கடன் தள்ளுபடியோ, காப்பீடோ, நிவாரணமோ, வருமான வரி விலக்களிப்போ எதுவும் வேண்டாம். எங்களை தன்மானத்தோட சுயமரியாதையோடு வாழ விடு. அரசங்காலத்தில், ஆங்கிலேயங்காலத்தில் எங்ககிட்ட கையேந்தான் ஆட்சி நடத்தினேன். அரச விளைச்சல் 6 லோன் வாங்கி தான் ஆட்சி பண்ணேன். நிலவரி தான் பிரதான வரி, அதை வச்சு தான் நாட்டை நிர்வாகம் பண்ண ஆங்கிலேயன். இன்றைக்கி நிலவரி வசூல் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எங்கள் கையில் திருவாட்டை கொடுத்துட்டாங்க. இப்போது நாங்கள்லாம் தன்மானத்தோட சுயமரியாதையோடு இருந்தோம். குரங்கு உங்களுக்கு தெரியும், குரங்கு அது இயற்கையாக வனத்தில் உணவை தேடி உண்ணக்கூடிய ஒரு படைப்பு இல்லையா? அந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குரங்குகளுக்கு தொடர்ந்து தின்பண்டங்களை போட்டு வந்ததனுடைய விளைவு, இயல்பு அந்த வனத்தில் இயற்கையாக உணவு தேடுறதை மறந்துட்டு அந்த குரங்கு கூட்டம் அந்த மலைப்பாதையினோட இருமருங்கு இப்படி கையேந்திக்கிட்டு நிற்கிது. அந்த மாதிரி எங்களை 78 ஆண்டுகள்லாம் ஆக்கிட்டீங்க நீங்கள். ஆங்கிலேயன் காலத்தில் தளர்ந்து நின்னோம், அரசங்காலத்தில் தளர்ந்து நின்னோம். சுதந்திர இந்தியாவில் எங்களை இப்படி ஆக்கிட்டீங்க. எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன். இதுதான் நிலைமை. ஆகவே எங்களை திட்டமிட்டு இந்த அரசு பிச்சைக்காரன் ஆக்கிவிட்டது. பாஜக இதற்கு ஆதரவு தெரிவிக்குது. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எப்படி பார்க்கலாம் நம்ம? அது கல் இறக்குவதற்கு ஏன்னா இதை அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னே இதை கூட முன்வைக்கிறாரு. இதை நாங்கள் அப்பவே இதுக்கான ஆதரவு தரோம் அப்படின்றத அவர் பேசுகிறார். அண்ணாமலை ஆதரவு கொடுத்தார். அதே மாதிரி இப்போது இலா கணேசன் இருந்தார். 2008 ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் சென்னையில். அதுக்கு அவர்லாம் வந்திருந்தார். இலா கணேசன்லாம் வந்தார், புரிதலோடு இருந்தார். அது கல்லுக்கு முதல்ல கொஞ்சம் ஆதரவு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. அண்ணாமலை வந்தார். அண்ணாமலை கல்லுக்கு ஆதரவாளர் தான், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் புரிதல் இல்லாமல் ஆதரவு கொடுத்தார். கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும், இதைத்தான் சொன்னார். அவர் புரிதலோடு சொல்லியிருக்கணும். எதுக்கு கல்லுக்கு தடை, எது கல்லு கடை இப்படி கேட்டிருக்கணும். நாங்கள் 10-15 முறை அவர் அணுகணும், இதை சொல்ல முடியல. அல்லக்கை வலுவாக இருக்காங்க, எங்களை கிட்டையே விட பண்ணிக்கிறாங்க. ஒருக்கா இதை அவருடைய கருத்துக்கு கவனத்துக்கு கொண்டுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது திருப்பூரில் உடுமலைப்பேட்டையில் ஒரு கருத்தரங்கம் போட்டிருந்தோம். அந்த கருத்தரங்கத்தில் மேடையில் ஒருத்தர் தான் அந்த போடியத்துக்கு முன்னாடி நின்று பேசணும், மற்றவங்கெல்லாம் கீழே தான் உட்காரணும் அப்படின்னு முன்னாடி உட்கார வச்சு நான் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன். கள்ளுக்கு அரசிடம் அனுமதி கேட்பதுவும், கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாருக்காக? அண்ணாமலைக்காக. இவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாரு வாரவங்க கிட்டே எல்லாம். அடுத்தது பொன்னாடை வாங்கிட்டு இருக்காரு. இவர் காதிலேயே வாங்கிக்கல. அதுக்கு பின்னாடி மேடையில் பேசினவர் பழையபடி கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இது எப்படி இருக்குதுன்னா, வெடி ராமாயணம் கேட்டாலும் ராமசேதைக்கு சித்தப்பந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் புரிதலோடு இருந்திருக்கணும், புரிதலோடு இல்லை. இப்போ தான் சமீபத்தில் தான் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும்னு வாய்தான்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த கோரிக்கையோடு நான் அதையும் சொல்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த கல் இறக்குவதற்கான கோரிக்கைகள் மூலமாக மீண்டும் குலத்தொழிலுக்கு இட்டு செல்கிறீர்களா அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இப்போ என்னுடைய குலத்தொழில் நான் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல. ஏன் நான் கல் வேணும்னு கேட்குறேன்? சரி, இன்றைக்கி குலத்தொழில்னு சொல்கிறாங்கல்ல, சரி, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவருடைய குலத்தொழில் மருத்துவமா?
திருமாவளவனுடைய குலத்தொழில் என்ன அரசியல் கட்சி நடத்துறதா? இன்னைக்கு வந்து குலத்தொழில் வாதத்தையும் நம்ம ஏத்துக்கல. அதுவே பாருங்க, அதெல்லாம் வந்து பாருங்க. ஆனா இது இந்த வாதத்தை புகுத்துவது சரியா? இன்னைக்கு வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறைய தொழில்துறைக்கு போயிட்டாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடையில் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். இன்னைக்கு வந்து நாளைக்கு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கின பின்னாடி நீங்கள்லாம் மளிகை கடைகளை மூடிட்டு மரமேற போகணும் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அது அவரவருடைய விருப்பம். அதாவது நாளைக்கு வந்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குனா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் கள்ளறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதில் நல்ல வருமானம் வரும். இன்றைக்கி ஒட்டக மேய்க்கிறதுக்கு அரபு நாடுகளுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? நல்ல வருமானம் வருது. அதனால் இந்த கள்ளறுக்கிற தொழிலில் வருமானம் வந்தால் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் மரமேறம் கற்றுக்குவாங்க, கள்ளறுக்க பழகிக்குவாங்க. ஆக என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி எடப்பாடி அவர்கிட்ட சொன்னேன் 2021 தேர்தல் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. வெளியிட்டீங்கன்னா ஆட்சி தக்க வச்சுக்கலாம், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்குங்கிற அறிவிப்போடு நிறுத்திங்க. இன்றைக்கி வந்து 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில். இதுக்கு மின்சாரம் தேவையில்லை. மதிப்பு கோட்டை பண்டமாக மாற்றி பவுச்சில் பாட்டில்களில் டென்களில் டப்பாக்களில் டட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தலங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் 8 கோடி பனைமரங்கள் இருக்குது. இந்த 8 கோடி பனைமரங்கள் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு இல்லவே இல்லை. அதுவும் இதுவரையில் யாராச்சும் வந்து பனைகளுக்கு நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். இந்த பூமி வந்து சூடாகிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வனம் எரியுது பற்றிக்கிட்டு, இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடுகள் எரியுது. இதுக்கு காரணம் வந்து பூமி வந்து சூடானது தான். ஆக இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் இவர்களின் செயலால் வயிறு எரிகிறது, விவசாயிகளின் வயிறு எரியுது. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்கன்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 3000 ஓட்டு கிடைக்கும். 234 தொகுதிகளில் 7 லட்சம் ஓட்டுக்கு குறைவில்லாமல் கிடைக்குங்கிறது எங்களுடைய கணிப்பு. நீங்கள் ஆட்சி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். போன தடவை 2021 எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் போச்சு? 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில். எங்களுடைய கணிப்பு 7 லட்சம் ஓட்டு, ஆட்சி தக்க வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து வருத்தப்பட்டு என்ன பயன்? கல்வன் போன பின்னாடி கதவு முக்கரணம் பாய்ச்ச கணக்கா இன்றைக்கி வருத்தப்பட்டு என்ன பயன்? அன்னைக்கு தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது. பார்க்கலாமே 26 சட்டமன்ற தேர்தலில் இது எப்படியான பேசுபொருளாக நகரப்போகிறது என்பதை. நன்றி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி. நேர்களை மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.